ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம செகண்ட் கொஸ்டின் ஃப்ரம் இந்த எக்ஸர்சைஸ் தான் பார்க்க போறோம். கம்பேர் ஃபிராக்ஷன்ஸ் வித் சேம் நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர் எக்ஸர்சைஸ்லேருந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் எக்ஸர்சைஸ் முடிச்சிட்டோம். அது தவிர நம்ம 2/4 and 3/6 எப்படி எல்சிஎம் வச்சு ஈக்குவேட் பண்றது கண்டுபிடிச்சோம். எல்சிஎம் வச்சு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிச்சு எப்படி கம்பேர் பண்றதுன்னு பார்த்தோம். எல்சிஎம் டினாமினேட்டர் நம்ம கண்டுபிடிச்சோம் ஸ்பெசிஃபிக்கா. நியூமரேட்டருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பேசணும், ஆனா நம்ம கண்டுபிடிக்கல ஆக்சுவலா. ஸோ அது மேபி கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். எல்சிஎம் ஃபார் டினாமினேட்டர் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. இப்ப டினாமினேட்டர் கண்டுபிடிச்சு 6/12 ஈக்குவேட் பண்ணிட்டோம். சப்போஸ் நியூமரேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? எல்சிஎம் ஃபார் நியூமரேட்டர் இது வரைக்கும் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் 2/4 3/6 இப்போ 2க்கும் 3க்கும் நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதான் வந்து நியூமரேட்டர். ஸோ 2/4 ஈக்குவல் டு 3/6 அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பட் நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் ஃபார் நியூமரேட்டர் கண்டுபிடிச்சு எப்படி கம்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 2/2க்கும் 3க்கும் எல்சிஎம் இல்லை, 6 தான். ஸோ 2க்கும் 3க்கும் காமனா எதுவுமே இல்லை. ஸோ இங்க இப்படி போட்டுக்கலாம் நீங்க. டிவிஷன் மெத்தட்ல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2க்கும் 3க்கும் காமனா ஒண்ணுமே கிடையாது. ஸோ 6 உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ 2 எப்படி 6 ஆக்கலாம்? 2 6 ஆக்கணும், இன்டூ 3 போடணும். டிவைட் பை 3. ஸோ அது ஆப்வியஸ் தான். ஸோ இன்டூ 3/3 போடணும் பேசிக்கா. இன்டூ 3/3. 3 6 ஆக்கணும்னா என்ன பண்ணணும் நீங்க? இன்டூ 2/2 போடணும். ஏன்னா மேல நீங்க 2 போட்டீங்கன்னா கீழே 2 போடணும். அப்பதான் இந்த ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். இந்த ஒரிஜினல் ஃபிராக்ஷன் நீங்க எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா நீங்க மேல இன்டூ 3 போட்டீங்கன்னா டிவைட் பை 3 போட்டுருணும். அப்படியே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படியே டக்குன்னு பண்ணிடணும். அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். ஸோ 2/4 into 3/3 என்ன வரும் உங்களுக்கு? 2 into 3 6 வரும். 4 into 3 12. ஸோ 6/12 வரும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 3 into 2 6 வரும். 6 into 2 12 வரும். ஸோ 6/12 ஈக்குவல் டு 6/12. அதே கன்க்ளூஷன் தான். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இந்த ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன்ல வந்து எல்சிஎம் ஃபார் டினாமினேட்டர் எடுத்தாலும் ஒண்ணுதான், எல்சிஎம் ஃபார் நியூமரேட்டர் எடுத்தாலும் ஒண்ணுதான். ஏன்னா போத் தி ஸ்டஃப் இஸ் ஈக்குவல். 2/4 இஸ் ஆக்சுவல் ஈக்குவல் டு 3/6. ஸோ நீங்க எல்சிஎம் எப்படி எடுத்தாலும் ஒன்றும் மாற போறது இல்லை. அந்த ஓவரால் ஆன்சர் மாற போறது இல்லை. பட் என்ன பிரச்சனை ஆக்சுவலா சில ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன் என்ன ஆகும்னா நியூமரேட்டர் வேற இருக்கும், டினாமினேட்டர் வேற இருக்கும். ஸோ சப்போஸ் லெட்ஸ் சே இப்போ 3/7 7/3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல வேற ஏதாவது எக்ஸாம்பிள் 3/4 7/3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3/4 7/3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க எல்சிஎம் எதுக்கு எடுப்பீங்க? நியூமரேட்டருக்கு எடுப்பீங்களா இல்ல டினாமினேட்டருக்கு எடுப்பீங்களான்னு கேட்டா எல்சிஎம் ஃபார் டினாமினேட்டர் இஸ் மச் மோர் பெட்டர் சொல்யூஷன் ஆக்சுவலா. இது ரெண்டுத்தையும் எப்படி கம்பேர் பண்றது? கிரேட்டர் தானா லெஸ் தானா ஈக்குவல் டு 1 நீங்க எப்படி போடுவீங்க? ஸோ எல்சிஎம் ஃபார் டினாமினேட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். அதை பேஸ் பண்ணி நீங்க கம்பேர் பண்ணலாம். எல்சிஎம் ஃபார் நியூமரேட்டர் எடுக்கலாம், ஆனா நியூமரேட்டர் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ராவா யோசிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராவா பிரெயின் பவர் தேவைப்படும். ஸோ அந்த ஒரு லாஸ் ஆஃப் எனர்ஜி அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம டேரக்டா எல்சிஎம் ஃபார் டினாமினேட்டர் எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாமே. ஸோ 3/4 பெருசா 7/3 பெருசா? 4க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுங்களா. ஸோ 4க்கும் 3க்கும் ஆக்சுவலா 7/3 தான் பெருசு. ஸோ இது வந்து ரொம்பவே ஆப்வியஸ். 3/4 இஸ் ஆக்சுவலி லெஸ் தென் 1, 7/3 இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ இது இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வேண்டாம். ஸோ நான் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். 3/4 பெருசா இல்லைன்னா 5/6 பெருசா? அது நல்ல எக்ஸாம்பிள். 5/6 பெருசா. 3/4 பெருசா 5/6 பெருசா? ஸோ இப்போ நீங்க எல்சிஎம் வந்து டினாமினேட்டர் எடுங்க. 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் உங்களுக்கு? ஸோ போத் தீஸ் நம்பர்ஸ் ஆர் லெஸ் தென் 1. ஸோ இப்போ நீங்க கம்பேர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எப்படி எடுக்கலாம்? இந்த டிவிஷன் மெத்தட்ல எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2ஆல பெருக்குங்க. 4 divided by 2 gives you 2, 6 divided by 2 gives you 3. 2க்கும் 3க்கும் காமனா எந்த பிரைம் ஃபேக்டர்ஸும் இல்லை. ஸோ நீங்க அப்படியே போட்டுடலாம். நீங்க 1,3 வரும். மறுபடியும் ஒரு 3 போடுங்க. 1,1 வந்துடுவீங்க இடத்துல. அவ்வளோ. ஸோ 2 into 2 into 3, 2 into 2 4, 4 into 3 12. So LCM for 4 and 6 is actually 12. So LCM for denominator is equal to 12. ஓகேவா? So 3/4 நீங்க எப்படி denominator 12 மாத்தலாம்? into 3 போடுங்க. கீழே into 3 போடுங்க. பட் இந்த இடத்துல அப்ப என்ன பண்ணணும்? கீழே into 3 போட்டீங்கன்னா மேலேயும் into 3 தான் போடணும். அப்பதான் இந்த ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். So 3/4 into 3/3 என்ன வரும் உங்களுக்கு? 9/12 வரும். 3 into 3 9. சாரி ஒரு நிமிஷம் ஒழுங்கா எழுதிக்கிறேன். 3 into 3 gives you 9. 4 into 3 gives you 12. ஓகேவா? ஸோ 3/4 into 3/3 நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா பண்றேன்? அப்பதான் உங்களுக்கு டினாமினேட்டர்ல 12 கிடைக்கும். 3/4 into 1 பண்ணா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 3/4 into 1 is the same as 3/4. ஸோ நமக்கு தேவை டினாமினேட்டர்ல 12 வரணும். அந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு மேனிபுலேஷன் பண்றீங்க. அதுக்கு தான் நான் கிளவரா என்ன பண்றேன்? into 3/3 மல்டிப்ளை பண்றேன். அப்பனா உங்களுக்கு இந்த ஒரிஜினல் ஃபிராக்ஷனும் மாறாது, உங்களுக்கு டினாமினேட்டர் 12 கிடைச்சிடும். ஸோ அந்த பேசிக் ஐடியா புரிஞ்சுக்கோங்க. நம்ம 5/6 எப்படி பண்ணலாம்? 5/6 நீங்க இங்க கீழே into 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 6 into 2 12 கிடைச்சிடும். பட் கீழே நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மேலேயும் நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். ஸோ 5/6 into 2/2 is the same as 5/6 into 1. பட் நான் ஏன் 5/6 into 1 பண்ணல? 1ஆல பண்ணா என்ன ஆகும்னா 12 கிடைக்காது உங்களுக்கு டினாமினேட்டர்ல. அதனால நான் 5/6 into 1 பண்ணல. 5/6 into 1 is the same as 5/6. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த ஒரு ஸ்டஃப் பண்றதுனால. ஸோ நான் என்ன பண்றேன்னா 5/6 into 2/2 போட்டுக்கிறேன். அப்பதான் எனக்கு டினாமினேட்டர் 12 கிடைக்கும். ஸோ 5 into 2 என்ன வரும்? 10 வரும். ஸோ 10/12 பெருசா 9/12 பெருசா? 9/12 தான் குட்டி 10/12 விட. So 9/12 is actually smaller than 10/12. So actually 5/6
இது வந்து 5/6, இது வந்து 3/4. ஸோ 3/4 இஸ் ஆக்சுவலி லெஸ் தேன் 5/6. அவ்வளவுதான். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து எல்சிஎம் ஃபார் டினாமினேட்டர் எடுப்போம். சப்போஸ் எல்சிஎம் ஃபார் நியூமரேட்டர் எடுத்தீங்கன்னா இன்னும் காம்ப்ளிகேட்டடா போகும் அது. அதனால தான் நம்ம எப்போதுமே ஒரு 2 ஃபிராக்ஷன் இருக்கு, வேற போத் தி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆர் டிஃபரெண்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்சிஎம் ஃபார் டினாமினேட்டர் எடுத்துட்டு டைரக்டா கம்பேர் பண்ணிடுவோம். ஸோ இது நீங்க எப்படி சொல்லலாம் இந்த இடத்துல, இப்ப 9 ஒரு 12 மார்க் டெஸ்ட்ல ஒரு பையன் 9 மார்க் வாங்குறான், அதே 12 மார்க் டெஸ்ட்ல இன்னொரு பையன் 10 மார்க் வாங்குறான். யார் பெரிய ஆளுன்னு கேக்குறாங்க. யார் பெரிய ஆள் இந்த சென்ஸ் யார் நிறைய மார்க் வாங்குறான்னு கேக்குறாங்க. ஸோ 10 மார்க் வாங்குறவன் தான் பெரிய ஆள். 9 மார்க் வாங்குறவன் ஒரு மார்க் கிளியர் கட்டா இவன் அதிகம். ஸோ இவன் தான் பெரிய ஆள் இந்த பையனோட. ஸோ இந்த பையனை ஏன்னு கூப்பிடலாம், இந்த பையனை பி தான் கூப்பிடலாம், பின்னு கூப்பிடலாம். ஸோ பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ. ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இது வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கம்பேர் யூசிங் கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள்ஸ். ஓகே, 2/6 பெருசா 2/3 பெருசா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 மார்க் டெஸ்ட்ல ஒரு பையன் 2 மார்க் வாங்குறான், அதே மாதிரி ஒரு 6 மார்க் டெஸ்ட்ல ஒரு பையன் 2 மார்க் வாங்குறான். யார் பெரிய ஆள்? ஒரு 6 மார்க் டெஸ்ட்ல 2 மார்க் வாங்குறது பெரிய விஷயமா, இல்ல ஒரு 3 மார்க் டெஸ்ட்ல 2 மார்க் வாங்குறது பெரிய விஷயமா? கண்டிப்பா இதான் பெரிய விஷயம். 6 மார்க் டெஸ்ட்ல ஈஸியா நீங்க 2 மார்க் வாங்கிடலாம். இவன் 4 மார்க் டோட்டலா லூஸ் பண்ணி ஹி இஸ் லூசிங் 4 மார்க்ஸ். இவன் வந்து 1 மார்க் தான் விட்டுருக்கான். ஸோ வந்து இவன் தான் பெரிய ஆக்சுவலா. இவன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 100% வாங்கிட்டான், ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட்டான். இவன் வந்து டெஃபினட் 100% வாங்கலாம். இவன் 50% கூட வாங்கல. 3 out of 6 ஆக்சுவலா உங்களுக்கு ஹாஃப் டோட்டல் ஸ்கோர் மாதிரி வரும். பட் அது கூட இந்த பையன் வாங்கல. இந்த பையன் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 50% வாங்கிட்டாரு. ஸோ இவர் தான் பெரிய ஆள். ஓகேவா? ஸோ அது ஒரு ஐடியா. அதை வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டெஃபினட்டா அந்த லாஜிக் வச்சு. ஸோ 2/3 இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தென் 2/6. இல்ல இன்னொரு லாஜிக் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு அதை 3 ஈக்குவல் பீஸா கட் பண்ணிட்டு அதுல 2 பீஸ் ஷேட் பண்ணா அதான் 2/3. ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் நான் 3 ஈக்குவல் பீஸா டிவைட் பண்ணிட்டேன். அதுல 2 பீஸ் ஷேட் பண்ணா அதான் வந்து 2/3 அர்த்தம். ஸோ 2 பீசஸ் அவுட் ஆஃப் 3 பீசஸ் நீங்க ஷேட் பண்ணீங்கன்னா அது 2/3. ஸோ அதை ஷேட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இதான் 2/3 பேசிக்கா. இது வந்து 2/3. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும் நீங்க. திஸ் இண்டிகேட்ஸ் 2/3. இப்போ நான் இதை அழிச்சிடுறேன். இதை அழிச்சிட்டு ஆக்சுவலா இப்போ 2/6 எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். ஸோ 2/6 ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து ஒழுங்கா வரையினாங்க. ஸோ 2/6 பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நீங்க மறுபடியும் 12 இதை இப்படி இந்த லைன் போடுங்க. 1 2 3 4 5 6 அவ்வளோதான். ஸோ மேபி நான் இன்னும் கொஞ்சம் அழகா வரையலாம். ஓகே, கரெக்டாக இருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட எல்லாம் பார்க்க ஈக்குவல் மாதிரி தான் இருக்கு. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருந்து 2/6 தான் என்னது. ஸோ இது ஒரு பெரிய ரெக்டாங்கிள் இருக்கு, அதில் 2 ஈக்குவல் பீசஸ் நான் ஷேட் பண்ணாங்கன்னா அதான் 2/6 அர்த்தம். ஸோ அவுட் ஆஃப் 6 பீசஸ் ஐ எம் ஷேடிங் 2 பீசஸ். இப்போ 2/3 பார்க்க எப்படி இருக்கும்? ஸோ 2/3 நான் ஏற்கனவே ஷேட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ 2/3 பார்க்க இப்படி இருக்கும். ஸோ பேசிக்கா இதுதான் 2/3. திஸ் இஸ் நதிங் பட் 2/3. இந்த எக்ஸ்ட்ரா இது 2/3. இது வந்து 2/6. இது வந்து 2/6. ஓகேவா? ஸோ இது 2/3. இது 4 சேர்த்தா 2/3 வரும். இது 2 மட்டும் பாத்தீங்கன்னா 2/6 வரும். ஸோ 2/6 இஸ் கிளியர்லி லெஸ் தேன் 2/3. ஓகேவா? ஸோ அந்த பேசிக் ஐடியா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா 10/8 பெருசா 5/8 பெருசா, இல்ல 2 ஈக்குவலா அந்த மாதிரி கேட்கறாங்க. ஸோ 10 டெஃபினட்டா 2 ஈக்குவல் இல்ல, பார்த்தாலே தெரியுது. ஸோ 2 ஈக்குவலா 2 ஐடென்டிக்கலா இருக்கும், அப்பதான் 2 ஈக்குவல் நீங்க சொல்லலாம். ஸோ 10/8 பெருசா 5/8 பெருசா? ஸோ நீங்க 2 விதமா யோசிக்கலாம். இதை ஒரு 8 மார்க் டெஸ்ட்ல ஒருத்தர் 5 மார்க் வாங்குறான், அதே 8 மார்க் டெஸ்ட்ல ஒரு பையன் 10 மார்க் வாங்குறான். ஸோ 8 மார்க் டெஸ்ட்ல 5 மார்க் வாங்குறது பெரிய விஷயமா, 8 மார்க் டெஸ்ட்ல 10 மார்க் வாங்குறது பெரிய விஷயமா? ஸோ 8 மார்க்ஸ் டெஸ்ட் இருக்கு, அதுல ஒரு பையன் 5 மார்க் தான் வாங்குறான். 8 மார்க் டெஸ்ட்ல 8 மார்க் வாங்கினாலே பெரிய விஷயம். இதுதான் பெரிய விஷயம். 8 மார்க் டெஸ்ட்ல ஒரு பையன் 10 மார்க் வாங்குறான். 8 மார்க் டெஸ்ட்ல 8 மார்க் வாங்கினா 100% ஃபுல் மார்க்ஸ் வாங்குறான்னு அர்த்தம். 8 மார்க் டெஸ்ட்ல 5 மார்க் வந்து குட் ஸ்கோர், பட் டெஃபினெட்லி நாட் ஈக்குவல் டு 8/8 அளவு கெத்தான ஸ்கோர் இல்ல. ஸோ 10/8 இஸ் டெஃபினெட்லி கிரேட்டர் தேன் 5/8. ஸோ 10/8னா 8, அதாவது 8 out of 8 தாண்டி ஒரு 2 எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வர வாங்குறாரு இவரு. 2 எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் நினைக்கிறேன். பட் நீங்க அதை அப்படி புரிஞ்சுக்க வேண்டாம். நீங்க வந்து 2 எக்ஸ்ட்ரா மார்க் வாங்குறாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். நிறைய ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ்ல இந்த 10/8ன்ற ஃபிராக்ஷன் வெரி மச் பாசிபிள் தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதை நான் அழிச்சிடுறேன். ஸோ 10/8 இஸ் கிளியர்லி கிரேட்டர் தேன் 5/8. 5/8 இஸ் 8/8 itself is greater than 5/8. அப்படின்னா 10/8 இஸ் டெஃபினெட்லி கிரேட்டர் தேன் 5/8. ஓகேவா? ஸோ 8/8 itself is greater than 5/8. 8/8 is less than 10/8. 10/8 is greater than 8/8. ஸோ இது ஒரு கன்க்ளூஷன், இது இன்னொரு பாயிண்ட். ஸோ இது 2 பாயிண்ட் பேஸ் பண்ணி நீங்க என்ன சொல்லலாம், 10/8 is definitely greater than 5/8 நீங்க கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ 10/8 is greater than 5/8. ஸோ ஆன்சர் வந்து இதான் ஆன்சர். ஸோ நீங்க ரெக்டாங்கிள் வரைஞ்சு கூட புரிஞ்சுக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் 8 ஈக்குவல் பார்ட்ஸை கட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ அதில் 5 பீசஸ் ஷேட் பண்ணா என்ன அர்த்தம்? ஸோ அதில் 5 பீசஸ் ஷேட் பண்ணாங்கன்னா இதான் 1 2 3 4 5. இதான் 5/8. ஓகேவா? இப்போ 10/8 எப்படி வரும்னா இதுல 8 பீசஸ் ஷேட் பண்ணிட்டு 8 பீசஸ் வந்துருச்சா, 1 2 3 4 5 6 7 8 8 பீசஸ் வந்துருச்சா.
அதை தாண்டி இந்த இன்னொரு ரெக்டாங்கிள் அதே சைஸ் எடுத்துக்கிட்டு இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா பீஸ் ஷேட் பண்ணணும். இதுதான் 10/8. ஸோ 10/8 நான் கிளியரா மார்க் பண்றேன். ஸோ இது வந்து 5/8. இது வரைக்கும் 5/8 வந்துருச்சா? ஸோ எக்ஸ்ட்ரா இதெல்லாம் தான் 10/8. ஸோ 10/8 எவ்வளவு பெருசு பாருங்க, ஆல்மோஸ்ட் டபுள் தட் ஆஃப் 5/8. ஸோ 5/8னா ஒரு பெரிய ரெக்டாங்கிள் நீங்க 8 ஈக்குவல் பீஸா கட் பண்ணிட்டு அதுல 5 ஈக்குவல் பீஸஸ் ஷேட் பண்ணீங்கன்னா அது 5/8. அதே பெரிய ரெக்டாங்கிள் கட் பண்ணிட்டு நீங்க 8 பீஸ் ஷேட் பண்ணி இன்னொரு ரெக்டாங்கிள் கட் பண்ணி அதுல 8 பீஸ் கட் பண்ணி இன்னொரு ரெக்டாங்கிள் வரைஞ்சு அதை 8 பீஸா கட் பண்ணிட்டு அதுல 2 பீஸ் ஷேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிளையும் செகண்ட் ரெக்டாங்கிளையும் கூட்டினீங்கன்னா அதுதான் 10/8. ஸோ பேசிக்கா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இந்த ஷேடட் போர்ஷன்ஸ்ல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 10/8. ஸோ 8/8 பிளஸ் 2/8 இது வந்து 2/8. இது என்டையர் ரெக்டாங்கிள் நீங்க எல்லாமே ஷேட் பண்ணதுனால 8/8 வந்துடும். ஸோ 8/8 பிளஸ் 2/8 இஸ் ஈக்குவல் டு 10/8. ஓகேவா? ஸோ இதான் பேசிக் லாஜிக். ஸோ இப்போ 5/8 கிளியர்லி லெஸ் தேன் 10/8 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது மட்டும் தான் 5/8 ஆக்சுவலா. இது மட்டும் தான் 5/8 ஆக்சுவலா. அவ்வளோதான். ஸோ இதான் 5/8. 10/8 பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 ரெக்டாங்கிள் இன்னொரு 5 பிளாக் வருது. 1 2 1 2 3 4 5 5 எக்ஸ்ட்ரா பிளாக்ஸ் வருது. வெறும் 5 பிளாக்ஸ் அவுட் ஆஃப் 8 பிளாக்ஸ் வந்து 5/8. 10 பிளாக்ஸ் அவுட் ஆஃப் பேசிக்கா இது எக்ஸ்ட்ரா 5 பிளாக்ஸ் வருது. அவ்வளோதான். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அது தேர்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 2/4யும் என்ன பண்ணோம்னா என்ன பண்ண ஆக்சுவலா மேலே எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன். கீழே எழுதணும்னா மேலே எழுதணுமா? 3/4 5/6 கம்பேர் பண்ண 3/4 5/6 கம்பேர் பண்ணிட்டு எல்சிஎம் வந்து டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு எது பெருசு எது குட்டின்னு நான் கன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு வீடியோ இதெல்லாம் தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோர்த் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே எக்ஸசைஸ் கம்பேரிங் நியூமரேட்டர் அண்ட் கம்பேரிங் த ஃபிராக்ஷன்ஸ் வித் சேம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.